சுவாமி ஐயப்பன் உருவான கதை. முன்பொரு காலத்தில் கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பந்தள ராஜ்யம். எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடி, பூக்கள் என்று மிகவும் அழகான ஊராய் இருந்தது. அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செய்தார். அவரின் ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருந்தார்கள். ஆனால் மன்னரின் மனதில் ஒரு குறை, தனக்கு குழந்தை இல்லை என்று. மன்னரும் மகாராணியும் கவலையில் இருந்தார்கள். வேண்டாத தெய்வம் இல்லை, செல்லாத கோவிலும் இல்லை. ஒரு நாள் அதிகாலையில் மன்னர், அமைச்சர், அவரின் சிப்பாய்களும் சேர்ந்து நாட்டை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாள் மன்னருக்கு எப்போதும் இல்லாத மாதிரி பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்போது அந்த அடர்ந்த காட்டுக்குள் பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அதனை கவனித்த மன்னர் அங்கு சென்று போய் பார்த்தபோது ஒரு பிறந்த குழந்தை மணி மாலைகளுடன் அழுது கொண்டு இருந்தது. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். மன்னரின் மனதில் நிறைய கேள்வி. யார் இந்த குழந்தை? இங்கு எப்படி வந்தது? கொடிய மிருகங்கள் வாழும் இந்த அடர்ந்த காட்டுக்குள் யார் இந்த குழந்தையை விட்டுட்டு போனாங்க? உடனே சிப்பாய்களை அழைத்து, இந்த குழந்தையின் பெற்றோர் இங்கு அருகில் இருக்கிறார்களா என்று பாருங்கள் என்றார். பின்னர் அந்த குழந்தையை எடுத்து தன் கையில் வைத்து அணைத்து கொண்டார் மன்னர். சிப்பாய்கள் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து, மன்னா, இங்கு மனித நடமாட்டம் ஏதும் இல்லை என்றார்கள். அதை கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. நான் செய்த பிரார்த்தனைக்குத்தான் ஈசன் எனக்கு கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை என்று அருகில் உள்ள அமைச்சரிடம் கூறுகிறார். அதனை கேட்ட அமைச்சரும், ஆமாம் மன்னா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மனதில் வஞ்சத்தை தீட்டிக் கொண்டு இருந்தார். ஏனெனில் மன்னருக்கு வாரிசு கிடையாது. அவருக்கு பின் இந்த ராஜ்யம் முழுவதும் நமக்குத்தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டு இருந்தார். ஆனால் இன்று அரசருக்கு காட்டுக்குள் ஒரு குழந்தை கிடைக்கவும் அது அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. இருப்பினும் காலம் வரும்போது இந்த குழந்தையை தீர்த்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அரசர் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக ஊருக்குள் சென்றார். அதனை கேள்விப்பட்ட அரசியும் மிகுந்த மகிழ்ச்சியில் அரசரின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார். பின்னர் அரசர் வந்து அரசியிடம் அந்த குழந்தையை கொடுத்தார். அங்கு நிகழ்ந்ததை கூறினார். இருவரும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் மக்கள் அனைவரையும் அழைத்து பெயர் சூட்டு விழாவும் வைத்தார்கள். இந்த குழந்தை பம்பா நதிக்கரையில் மணி மாலைகளுடன் இருந்ததால் மணிகண்டன் என பெயர் வைத்தார்கள். அதுவரை மன்னருக்கு பின் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள குழந்தை இல்லை என்று நினைத்தவர்களும் இன்று இந்த பந்தள ராஜ்யத்தை ஆளுவதற்கு நமக்கு ஒரு இளவரசர் கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருந்தார்கள். மணிகண்டன் வந்த சிறிது வருடங்களிலேயே அரசியும் கர்ப்பம் அடைந்தார். 9 மாதங்களில் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒருபுறம் இருக்க, சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசியும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். இதனை கண்ட அமைச்சர் மனம் நொந்து போனார். ஏற்கனவே வளர்ப்பு மகனான மணிகண்டன் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது சொந்த மகனும் இருப்பதால் என்ன செய்வதென்று அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அதே சமயம் மணிகண்டன் குருகுலம் செல்லும் காலம் வந்தது. அரசர் மணிகண்டனை குருகுலத்திற்கு சென்று அனைத்து கலைகளையும் கற்று சிறந்த மாணவராக வர வேண்டும் என்று கூறினார். தந்தையின் ஆணைப்படி மணிகண்டன் சில காலங்களிலேயே வில்வித்தை, சண்டை கல்வி, ஞானம் என அனைத்து கலைகளிலும் சிறந்த மாணவனாக விளங்கினார். இறுதியில் குருவையே மிஞ்சும் அளவுக்கு மிகச்சிறந்த மாணவனாக மாறினார். இதனை கண்ட குருவுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு திறமை கொண்ட மாணவனை இதுவரை என் வாழ்நாளிலே கண்டதில்லை. இந்த மணிகண்டன் ஒரு சாதாரணமான குழந்தை இல்லை, கண்டிப்பாக ஒரு தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தன் மனதில் பேசிக்கொண்டார். மணிகண்டனும் குருகுலத்தை முடித்த பின்னர் குரு தட்சணையாக தன்னிடம் உள்ள பொருளை குருவிடம் கொடுத்தார். ஆனால் குருவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அதனை கண்ட மணிகண்டன், குருவே, உங்களுக்கு கொடுப்பதற்கு இதை தவிர என்னிடம் வேறு எதுவும் கிடையாது. குருவே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க, நான் கண்டிப்பா செய்கிறேன். அதற்கு குரு, மணிகண்டா, பொன் பொருள் மேலெல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் கிடையாது. இது எல்லாம் நிலை இல்லாதது. என் மனதில் வேறொரு கவலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார்.
அதற்கு மணிகண்டன் என்ன பிரச்சனை என்று கூட கேட்காமல், குருவே, உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனையை நான் அறிவேன். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மகனை அழைத்து வாருங்கள். அவரின் வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் என்று மணிகண்டன் கூறினார். இதை கேட்ட குருவிற்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, நாம் என்ன பிரச்சனை என்னவென்று கூறவில்லையே, மணிகண்டனுக்கு எப்படி தெரிந்தது? நாம் நினைத்தது சரிதான். மணிகண்டன் சாதாரண குழந்தையே கிடையாது, தெய்வத்தின் வடிவமான தெய்வ குழந்தைதான் என்று தன் மனதிலேயே பேசினார். குருவும் அவரின் மகனை மணிகண்டன் முன் நிறுத்த, உடனே மணிகண்டனும் அந்த பரமசிவனையும் விஷ்ணு பகவானையும் வேண்டிக் கொண்டு குருவின் மகனிடம், எங்கே, நான் சொல்வதை திரும்பச் சொல். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, நான் சொன்ன இந்த மந்திரத்தை திரும்பிச் சொல் என்று கூற, குருவின் மகனும் திரும்ப அப்படியே கூறினான். அவனின் வாய் பேச முடியாத பிரச்சனை தீர்ந்தது. அதை கண்ட குருவும் அங்கு இருந்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய்மறந்து நின்றார்கள். உடனே குரு மணிகண்டனை தனியாக அழைத்துச் சென்று, ஐயனே, நீங்கள் சாதாரண குழந்தை அல்ல. நீங்கள் யார்? எதற்காக இந்த விளையாட்டு? சகலமும் தெரிந்து நீங்கள் எதற்காக என்னிடம் பாடம் கற்க வேண்டும்? தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு மணிகண்டன், குருவே, நீங்கள் கணித்தது சரிதான். இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடிய அரக்கியை அழிக்கவும் நான் அவதரித்துள்ளேன். என்னுடைய அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக நான் காட்சியளிப்பேன். இதுவே நான் உங்களுக்கு தரும் குருதட்சணை என்றார். பின்னர் மணிகண்டன் குருகுல கல்வியை முடித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார். அங்கு அரசரும் அரசியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர். அரசியின் சொந்த மகன் மணிகண்டனை கட்டி அணைத்து, அண்ணா, எப்படி இருக்கிறாய்? உன்னை கண்டு வெகு நாளாயிற்று என்று நலம் விசாரிக்கிறான். அரசியும், என் மகன் எவ்வளவு அழகு, அழகு மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்து விளங்கும் என் மகனை பாருங்க என்று கட்டி அணைத்துக் கொண்டார். விதியின் கண்பட்டு இவ்வளவு பாசமாக இருந்த தாயின் மனமும் மாறியது. இதற்கு காரணம் அரசியின் சொந்த மகன். மணிகண்டன் வந்த பிறகும் அரசி தன் சொந்த மகனையே கவனிச்சாங்க. அதை கண்ட அமைச்சருக்கு ஒரே மகிழ்ச்சி. மணிகண்டனை பார்க்கும் போதெல்லாம் தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் அரியணையை அடையக்கூடாது என்று தன்னுள் வஞ்சம் தீட்டினார். அதற்காக நிறைய சதித்திட்டமும் தீட்டினார். மணிகண்டன் அருந்தும் பாலில் விஷம் கலந்தார். அந்த பாலை குடித்த மணிகண்டன் மயங்கி விழுந்தான். உடனே அரசர் பல வைத்தியர்களை அழைத்து மணிகண்டனை சரி செய்யுமாறு ஆணையிட்டார். ஆனால் மணிகண்டனை காப்பாற்ற முடியவில்லை. இந்த நிலையில் சிவபெருமான் வைத்தியரின் வேடத்தில் வந்து மணிகண்டனை காப்பாற்றினார். மணிகண்டன் உயிர் பிழைத்ததை கண்டு அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி காப்பாற்றினார்? இது எப்படி சாத்தியம்? இந்த விஷத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாதே. இருக்கட்டும், அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று அடுத்த திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தார். இதற்கிடையில் மணிகண்டனின் திறமையை கண்ட அரசர் மணிகண்டனை இளவரசராக அறிவிக்க ஏற்பாடு செய்தார். அரசவையில் உள்ள அனைவரையும் அழைத்து, இப்பவே மணிகண்டனுக்கு இளவரசர் பட்டம் கொடுத்துட்டா என் காலத்திற்கு பிறகு மணிகண்டனுக்கு அரசராகும் முழு தகுதியும் இருக்கும் என்று கூறினார். சிறிது முகவாட்டத்துடன் இருந்தார். அதை கவனித்த அமைச்சர் அரசியை வைத்து தான் நினைத்ததை சாதிக்கலாம் என்று நினைத்து அன்று இரவே அரசியை தனியாக சந்திக்கிறார். அரசியாரே, உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை சந்திக்க வந்ததற்கு என்னை மன்னியுங்கள். ஏனெனில் விஷயம் அவ்வளவு முக்கியமானது என்றார். என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று அரசி கேட்க, அரசியாரே, உங்கள் மனதை காயப்படுத்தும் விஷயம் என்னவென்று எனக்கு தெரியும். சொந்த மகன் இருக்க வளர்ப்பு மகன் எப்படி இளவரசராக முடியும்? என அரசியின் மனதில் வஞ்சத்தை விதைத்தான். அதை கேட்ட அரசியோ, ஊர் மக்கள் என்ன நினைப்பார்கள்? சொந்த மகன் இருக்க ஏன் வளர்ப்பு மகனை இளவரசராக ஆக்க வேண்டும்? அரசியின் சொந்த மகனுக்கு திறமை இல்லையா? அவருக்கு அரசராகும் தகுதி இல்லையா என்று மக்கள் பேசுவார்களே. அதனால அரசரிடம் அடுத்த நாள் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறார். அரசரிடம் பேசவே அரசரும் இதை மறுக்கிறார். வளர்ப்பு மகனாக இருந்தாலும் மணிகண்டன் தான் தனது முதல் மகன். அவன்தான் அரியணை ஏற வேண்டும்
இதனால் அரசி மிகப்பெரிய ஏமாற்றம் அடைகிறார். பின்னர் அமைச்சரும் அரசியும் சேர்ந்து சதித்திட்டம் போடுகிறார்கள். மணிகண்டனுக்கு ஒரு கஷ்டமான வேலையை கொடுப்போம். அந்த வேலையை செய்து முடிக்கும் போது மணிகண்டன் கண்டிப்பாக திரும்ப வர முடியாது. அதனால நம் மகன்தான் இளவரசராக ஆக முடியும் என்று அரசியும் இதற்கு ஒத்துக்கொள்கிறார். இந்த வேலைக்காக ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து நடிக்கவும் வைக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி அரசி தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று நடிக்கிறார். அரசிக்கு தீராத தலைவலி. அதனை குணப்படுத்த புலிப்பாலை கொண்டு வர வேண்டும். புலிப்பாலுடன் சில மூலிகைகளையும் கலந்து கொடுத்தால்தான் அரசிக்கு சரியாகும் என்று வைத்தியர் கூறுகிறார். இதனை கேட்ட அரசர் மிகவும் மனமுடைந்து போனார். ஏனெனில் காட்டில் வாழும் புலியின் பாலை யார் கொண்டு வர முடியும்? அது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறார். அதை கேட்ட மணிகண்டன், அம்மாவின் தலைவலியை நீக்க நானே செல்கிறேன் என்றார். மணிகண்டனின் தெளிவான பேச்சையும் தீர்க்கமான பார்வையையும் கண்ட அரசர், மணிகண்டா, உன் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நீயும் ஜாக்கிரதையா திரும்பி வரணும் என்று மன்னர் மணிகண்டனை காட்டுக்கு அனுப்ப ஒத்துக்கொள்கிறார். இதனை கேட்ட அமைச்சரும் அரசியும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மன்னர் மிகப்பெரிய சிவபக்தர். அதனால் மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பும் முன் ஈசனை வணங்கி ஒரு பையில் முக்கன் தேங்காயும் சில உணவுப் பொருட்களையும் வைத்து இருமுடியாக கட்டி மணிகண்டனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். அதே சமயம் மணிகண்டன் தனது அவதாரத்திற்கான நேரம் வந்தது. ஏனெனில் மணிகண்டன் மகிஷாமுகி என்ற அரக்கியை அழிக்கத்தான் இந்த அவதாரம் எடுத்தார். இந்த மகிஷாமுகி ஒரு அசுர குலத்தின் தலைவி. அவள் மிகவும் கொடூரமானவள். பார்ப்பதற்கே அச்சத்தை ஏற்படுத்தும் கோரமான முகத்தை கொண்டவள். ஆனால் அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் வந்தது. அதற்கு காரணம், அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தராக இறந்தார்கள். அப்படி இறந்தவர்களில் முக்கியமானவர்தான் மகிஷாமுகியின் அண்ணன் மகிஷாசுரன். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் தனது பலத்தினை பெருக்குவதற்காக பிரம்ம தேவனிடம் கடும் தவம் இருக்கிறார். வரத்தின் நோக்கம் அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும். இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சியில் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவளின் கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்கியது. இதற்கு மேலேயும் மகிழ்ச்சிக்கு காட்சியளிக்கவில்லை என்றால் பிரம்மலோகத்தின் வெப்பம் அதிகமாகிவிடும் என பிரம்மதேவர் வரம் கொடுக்க மகிழ்ச்சியின் முன் தோன்றினார். மகிஷமுகி, உன் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்து உனக்கு வரம் கொடுக்க வந்துள்ளேன், கண் திறந்து பார் என்றார். பிரம்மதேவா, எனக்கு காட்சியளித்ததற்கு நன்றி. எனக்கு சில கோரிக்கைகள் உள்ளன. அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்றாள். அது என்னவென்றால், தேவர்களைப் போல எங்களுக்கு சாகா வர வேண்டும் என்றாள். அதற்கு பிரம்மதேவர் மறுப்பு தெரிவித்து, அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே கிடையாது. இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அதனால் நீ வேறு வரம் கேள் என்றார். பிரம்மதேவா, தேவர்களைப் போன்று சாகா வரம் பெற்ற இவ்வுலகில் நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று மீண்டும் கூறினார். சரி, உனக்கு நான் வேறு ஒரு வரம் தருகிறேன். அது என்னவென்றால், நீ எப்போ யாரால இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களால் மட்டுமே நீ இறப்பதற்கு உனக்கு வரம் தருகிறேன் என்றார். அதற்கு மகிழ்ச்சியும் ஒத்துக்கொண்டு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற எந்தவித நோய்களாலும் எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்து ஒரு பிறவியினால்தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள். அவள் கேட்ட வரத்தை எந்த மறுப்புமின்றி பிரம்மதேவர் கொடுத்தார். அதிலிருந்து அவள் ஆட்டம் ஆரம்பித்தது. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரையும் சித்திரவதை செய்கிறாள். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சம்பவம் நடந்தது. ஒருமுறை இந்திரன் ஐராவதத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த சமயம் துர்வாசக முனிவர் இந்திரன் முன் தோன்றினார். தேவாதி தேவ விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி ஆசையோடு கொடுத்த மலர் மாலையை நான் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு நீ வளம் பெறுக என்று ஐராவதம் யானையிடம் கொடுக்கிறார். அந்த மாலையை யானை இந்திரனிடம் கொடுக்க, இந்திரன் அதை அலட்சியமாக யானை மீது தூக்கி எறிய, அதுவும் திமிரு பிடித்து மாலையை காலில் போட்டு மிதித்தது. இதை பார்த்து கோபம் அடைந்த முனிவர், என்ன காரியம் செய்தாய்? இனி நீயும் உன் தேவர்கள் கூட்டமும் மனிதர்களைப் போல முதுமை அடைந்து பூமியில் அவதிப்படுவீர்கள் என்று சாபம் விட்டார். உடனே சாபத்திற்கு உள்ளாகி இந்திரன் முதுமை அடைகிறான். மகரிஷியே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். உங்கள் சாபத்தில் இருந்து விடுதலை கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார். அதற்கு முனிவர், சரி போகட்டும், நீ பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை எடுத்து அருந்தினால் மட்டுமே நீ பழைய நிலைமைக்கு திரும்புவாய் என்றார். இதற்கிடையில் மகிஷமுகி தேவர்களுடன் சண்டை போட்டு தேவலோகத்தை கைப்பற்றினாள். இந்த சண்டையில் இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சாபத்திற்கு ஆளான தேவர்களும் முதுமையடைந்து மனம் நொந்து போய் கைலாயத்தில் உள்ள ஈசனை பார்க்க முடிவு செய்தார். அதன்படி ஈசனை பார்த்து, பரமேஸ்வரா, நாங்கள் பெற்ற சாபத்தில் இருந்து விமோச்சனம் அடைய தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அதற்கு சிவபெருமான், வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. நான் அசுரர்களையும் அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கடைந்து வரும் அமுதத்தை 2 பேரும் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அதன்படி பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைகிறார்கள். அமுதமும் வந்தது. ஆனால் அந்த அமுதத்தை அரக்கர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். இந்த அரக்கர்களின் பலவீனத்தை தெரிந்த விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களை தன்னுடைய அழகில் மயக்கி அவர்களிடம் உள்ள அமிர்தத்தை வாங்கி தேவர்களிடம் கொடுக்கிறார். அந்த அமிர்தத்தை அருந்தி தேவர்கள் தங்கள் சாபத்தில் இருந்து விடுதலை பெற்றார்கள். இந்த விஷ்ணு பகவானின் மோகினி வரவு ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான்னு சிவபெருமான் மோகினியை நேரில் சந்திக்கிறார். சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் ஒன்றா சேர்ந்து ஜோதி வடிவில் கலந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தை தான் அரக்கையை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம போனதை தெரிந்து கொண்ட மகிஷி மிகவும் கோபமடைந்தாள். அதனால் முனிவர்களையும் ரிஷிகளையும் மிகவும் கொடுமைப்படுத்தினாள். சிறிது காலத்திற்கு பின் இந்த நிலையில்தான் மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டுக்குள் வருகிறார். அவரின் வருகை சூரிய வெளிச்சம் போல் பிரகாசமாக தெரிந்தது. அவரின் வருகையை தெரிந்து கொண்ட முனிவர்களும் ரிஷிகளும் அரக்கியால் ஏற்பட்ட பிரச்சனையை கூறினார்கள். அதே சமயம் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பூத கணங்களும் தேவர்களும் மணிகண்டனுக்கு பக்கபலமாக ஒரு படையோடு வந்தார்கள். மணிகண்டனின் வருகையை தெரிந்து கொண்ட மகிஷமுகி மணிகண்டனை எதிர்க்க பெரிய படையை உருவாக்கினாள். மணிகண்டனும் தன்னுடைய அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறும் கட்டம் இதுதான் என்று தெரிந்து கொண்டார். சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்திற்கு தயாரானார் மணி. கடும் யுத்தம் நடக்குது. யுத்தத்தின் முடிவில் மகிஷமுகியின் உடல் கீழே விழுந்தது. அவள் எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி சூரதாண்டவம் ஆடி அவளை அழித்தார். மகிஷமுகியின் உடல் மிக பெரியது. இப்படியை விட்டால் இன்னும் அவள் உடல் பெரிதாகி சூரிய சந்திரனின் ஒளி இந்த பூமியை மறைத்துவிடும் என்று எண்ணி மணிகண்டன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களை போட்டு மூடினார். அப்படி கற்களை போட்டு மகிஷமுகியை புதைத்த இடம்தான் என்று கலிடம் குன்று என்று அழைக்கப்படுகிறது. மணிகண்டனின் யுத்தத்தை காண காளையோடு வந்தார் ஈசன். அந்த காளையை பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் கட்டி வைத்தார். அதனால் தான் அந்த இடம் இன்றைக்கு காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது. மகிஷமுகி மேல் மணிகண்டனின் பாதம் பட்டதால் சாபத்தில் இருந்து விடுபட்டால் லீலாவதி. சாப விமோச்சனம் பெற்ற லீலாவதி மணிகண்டனை வணங்கி, இனி நான் உங்களுக்கே அடிமை, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு மணிகண்டன், மன்னிக்கவும், உங்களின் எண்ணம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நான் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அங்கு என்னை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார். ஒவ்வொரு ஆண்டும் என்னை தரிசிக்க முதல் முறையாக மாலை போடும் கன்னிசுவாமிகள் வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புது கன்னிசுவாமிகள் வரவில்லை என்றால் அந்த வருடம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். அதே சமயம் என் கோயிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோயில் கட்டுவார்கள். உன்னையும் மாளிகை புறத்து அம்மன், மஞ்சள் மாதா, கன்னிசுவாமின்னு அழைப்பார்கள். என்னை வழிபட வரும் பக்தர்கள் உன்னையும் தரிசிப்பார்கள். அப்போ எந்த வருடத்தில் புது கன்னிசுவாமிகள் வரவில்லை என்று நீ கண்டுகொள்ளலாம். அதற்கு லீலாவதி, எனக்கும் ஒரு கோவில் அமைத்து என்னையும் வழிபட செய்த உங்களை வணங்குகிறேன் என்றார். யுத்தம் முடிந்த பின்னர் சிவபெருமான் மணிகண்டனை அழைத்து, மன்னர் ராஜசேகரன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், நீ போய் முத்தி எழு. அதே போல் சபரி என்ற பக்தி உன்னோட தரிசனத்துக்காக மலையில் காத்து கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு முக்தி கொடு என்று அனுப்பி வைக்கிறார். அந்த பக்தியோட நினைவா அந்த மலை சபரிமலை என்று அழைக்கப்படும். அதே சபரிமலையில் உனக்கு ஒரு கோவிலும் கட்டப்படும் என்றார் ஈசன். அடுத்து மணிகண்டன் இந்திரனை சந்தித்து, இந்த சம்ஹாரம் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு. என்னோட தாய் அங்கு தீராத தலைவலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அதை சரி செய்யத்தான் புலிப்பாலை தேடி நான் இந்த காற்றிற்குள் வந்தேன். அதனால் புலிப்பால் கிடைக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்.
இந்திரனோ, நான் பெண் புலியாக மாறி பாலை கொடுக்கிறேன், நீங்கள் உங்களின் தாய்க்கு கொடுங்கள் என்றார். அதே மாதிரி இது புலிப்பால் தான் என்று சந்தேகம் இல்லாமல் இருக்க நான் புலியாக மாறி உங்களுடன் வருகிறேன் என்றார். இந்திரன் புலியாக மாறிய பின் இந்திரன் மேல் ஏறி ஐயப்பன் அரண்மனைக்கு வருகிறான். அதோடு தேவர்களும் புலியாக மாறி ஐயப்பனின் பின் தொடர்ந்து வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம். மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் திரும்ப வந்ததை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த காட்சியை கண்ட அமைச்சரும் பேச்சு மூச்சு இல்லாமல் பிரமித்து காண்கிறார். பின்னர் மணிகண்டன் மன்னரிடம் தாயின் தலைவலியை போக்க நான் புலிப்பாலை கொண்டு வந்துள்ளேன் என்றார். அதே சமயம் இந்த பால் பத்தவில்லை என்றால் நான் கூடவே புலிகளையும் அழைத்து வந்துள்ளேன், எவ்வளவு வேண்டுமானாலும் கறந்து கொள்ளலாம் என்றார். அதற்கு மன்னர், நீங்கள் கடவுளின் அவதாரம்தான் என்று நான் உணர்கிறேன், நாங்கள் எதுவும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள். அதன் பின் அரசியிடம் சென்று உன் தலைவலியை குணப்படுத்த புலிப்பாலை கொண்டு வந்திருக்கும் நம் மகனை பார் என்றவுடன் அரசி வியந்து பார்க்கிறார். உடனே தன் தவறுகளை உணர்ந்த அரசி மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அதற்கு மணிகண்டன், தாயே, நீங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை 12 வருடங்கள் வளர்த்து என் அவதார நோக்கம் நிறைவேற உதவியாய் இருந்ததே நீங்கள் தான். இதற்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை தாயே என்றார். அதற்கு அரசி, சரி மணிகண்டா, உன் அவதார நோக்கம்தான் முடிந்து விட்டதே, நீ என் கூடவே இருந்துவிடு என்கிறார். அதற்கு மணிகண்டனோ, இல்லையம்மா, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, என்ன பக்தர்கள் வந்து வணங்குவாங்க, நான் ஒரே இடத்துல இருந்து அருள் செய்ய வேண்டும், என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பதே என் கடமை என்றார். அதன் பின், தந்தையே, உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கிருந்து மக்களுக்கு நான் அருள் செய்ய போகிறேன் என்றார். மன்னர், ஐயனே, உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இது என்ன கேள்வி? அதன் பின் மணிகண்டன் தன் அம்பை எடுத்து மலைகள் இருக்கும் பக்கத்தில் விடுகிறார். அந்த அம்புதான் சென்று விழுந்த இடம் சபரிமலை. அந்த இடத்தில் மன்னர் ராஜசேகரன் மிகப்பெரிய கோவில் கட்டுகிறார். அந்த கோவில்தான் நாம் இன்றைக்கு வணங்கும் சபரிமலை கோவில். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எபிக் கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.